நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் பயிற்சி 2.2ல் இருக்கிற சம்மில் 9வது சம்மில் இருந்து பார்க்க போகிறோம். 8 வரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 9வது சம் வந்து அட்டவணை போட்டு கொடுத்துருக்காங்க. மித்த 4 கணக்கு அட்டவணையை பார்த்து ஈஸியாக எழுதிடலாம். 5வது இது பாருங்கள், சென்னை எழும்பூரில் இருந்து மதுரை சேர ஆகும் மொத்த பயண நேரத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. புறப்படும் நேரம் 13:40, மதுரை சேரும் நேரம் 21:20. மொத்த பயண நேரம்னா நம்ம இதிலிருந்து இதை கழிப்போம். 21:20 13:40. இது மணி. நிமிடம். நிமிடம் இங்கே 20 இருக்குது, கீழே 40. அப்போ சிறுசாக இருக்குது. இங்கேருந்து கடன் வாங்கணும். 1 மணியை கடன் வாங்கும்போது அப்போ இங்கே 20 ஆகும். 1 மணி நேரத்தை கடன் வாங்கும்போது நமக்கு நிமிடம் 60 மாறும். 60 வருமா? ஏற்கனவே இந்த 20 நிமிடம் இருக்குது. அப்போ இதை கூட்டிக்கிடுவோம். 80 நிமிடம். இப்போ கழிச்சோம்னா 40, 20லேருந்து 13 போச்சுன்னா 7. நமக்கு 7 மணி 40 நிமிடங்கள்னு கிடைக்கும். கடன் வாங்கும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. முற்பகல் 5 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 3 நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் பிற்பகல் 7 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. வேகமாகும்போது 3 நிமிடம் அதிகமாக ஓடுதுன்னு அர்த்தம். இப்போ 5 மணி, முற்பகல் 5 மணி, காலையில் 5 மணிலேருந்து பிற்பகல் 7 மணின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5லேருந்து இடையில 12 மணி வருமா? 5லேருந்து 12 வரைக்கும் நமக்கு 7 மணி நேரம். அடுத்து அந்த 12 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 7 மணி நேரம். இப்போ 2 கூட்டுனா 14 மணி நேரம் வருது. 5 மணிலேருந்து பிற்பகல் 7 மணி வரைக்கும் இடையில நமக்கு மொத்தம் 14 மணி நேரம் இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? மணிக்கு 3 நிமிடம் வீதம் வேகமாக இயங்கினான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3ஆல் பெருக்கணும். 14 மணி நேரம் மொத்தம். இப்போ 3ஆல் பெருக்கணும்னா 4 12, மிச்சம் 1, 1 3 3 1 4. இப்போ 7 மணிங்கிற டைமில் அது 7 மணி 42 நிமிடமாக காட்டும். அடுத்த சம் பாருங்க. 480 நாட்களை ஆண்டுகளாக மாற்றுக. ஒரு ஆண்டுனா நமக்கு 365 நாளுன்னு தெரியும். இப்போ 480 நாள்னா இதில் ஒரு ஆண்டு இருக்குது. ஏன்னா 365க்கு அதிகமாக தானே இருக்குது. அப்போது ஒரு ஆண்டு வரும். அடுத்து நம்ம 480லேருந்து 365 கழிப்போமா? 5 1 115 நாள் வரும். இப்போ 115 நாளை மாதமாக மாற்றலாமா? ஒரு மாதத்துக்கு 30 நாள். அப்போ நம்ம இதை 30ஆல் வகுப்போம். 3ஆல் போட்டோம்னா 90, 5 2. அதாவது இது நமக்கு மாதங்கள், இது நாட்கள். 480 நாட்களை ஆண்டுகளாக மாற்றுங்கன்னா ஒரு ஆண்டு 3 மாதங்கள், அடுத்து 25 நாட்கள் வரும். அடுத்து பாருங்க. 38 மாதங்களை ஆண்டுகளாக மாற்றுக. ஒரு ஆண்டுக்கு நமக்கு 12 மாதங்கள். மாதத்தை அதாவது சிறுசுலேருந்து பெருசாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வகுப்போம். 38 12ஆல் வகுக்கும்போது 12 36, மீதம் 2. இப்போ இது நமக்கு ஆண்டு, மீதம் வர்றது மாதம். அப்போது 38 மாதங்களை ஆண்டுகளாக மாற்றுதுன்னா 3 ஆண்டுகள் 2 மாதங்கள். அடுத்து 2 நாட்கள் எத்தனை மணின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். இப்போ 2 நாட்களுக்கு 48 மணி. 3 வாரங்கள் நமக்கு 21 நாட்கள்னு தெரியும். 22 35 மணியில் இருந்து 5 மணி நேரம் கடந்த பிறகு காட்டும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 மணி நேரத்தை கூட்டுவோமா? 22 35க்கு அடுத்து 23 35, அடுத்து 35, அடுத்து 1 35, 2 35, 3 35.
அப்போது 3:35 மணி. 2.5 ஆண்டுகள் என்பது டேஸ் மாதங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 12 மாதம். இப்போ 2 வருஷத்துக்கு 12 12 24. அடுத்து அரை ஆண்டுங்கும்போது 6 மாதம் வரும். கூட்டணும்னா நமக்கு 30 மாதங்கள். அடுத்த சம் பாருங்க. 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர் மற்றும் 8 மீட்டர் 13 சென்டிமீட்டர் நீளமுள்ள 2 குழாய்கள் இணைக்கப்பட்டு அதிலிருந்து 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள சிறிய துண்டு வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள குழாயின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 7 மீட்டர் 25 சென்டிமீட்டரும் 8 மீட்டர் 13 சென்டிமீட்டரும் இணைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை கூட்டணும். மீட்டர் சென்டிமீட்டர். 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர், அடுத்து 8 மீட்டர் 13 சென்டிமீட்டர். 8 3 அடுத்து 7 8 15. அடுத்து அதிலிருந்து 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள சிறிய துண்டு வெட்டி எடுக்கப்படுகிறது. 60 சென்டிமீட்டர் தானே வெட்டி எடுக்காங்க. அப்போ சென்டிமீட்டருக்கு நேராக 60 எழுதுவோம். அடுத்து இங்கே கடன் வாங்குவோமா, இது சிறுசு இது பெருசு. அப்போ கடன் வாங்கும்போது இங்கே 14 மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு போகும்போது 100ன்னு மாறுமா. 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போது இந்த 38 நமக்கு 138 மாறும். 8 13லேருந்து 6 போச்சுன்னா 7 இந்த 14. அப்போது நமக்கு மீதமுள்ள குழாயின் நீளம் 14 மீட்டர் 78 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. சரவணன் என்பவர் 5 கிலோமீட்டர் தொலைவுள்ள சாலையின் ஒரு புறத்தில் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றுகளை நடுகிறார். அவரிடம் 2560 மரக்கன்றுகள் இருந்தால் எத்தனை மரக்கன்றுகளை நட்டிருப்பார்? மீதமுள்ள மரக்கன்றுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சாலையில் ஒரு புறத்தில் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றுகளை நடுகிறான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னு இருக்கா. அப்போ எல்லாத்தையுமே நம்ம சென்டிமீட்டராக மாற்றிடுவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாலையோட தொலைவு கண்டுபிடிப்போம். 5 கிலோமீட்டர் இதை சென்டிமீட்டராக மாற்றணும். 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அடுத்து 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். இப்போ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றோம்னா ஃபஸ்ட்டு 1000ஆல் பெருக்குவோம். அடுத்து மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும் போது 100ஆல் பெருக்குவோம். இப்போது நமக்கு 5 கிலோமீட்டர் = 5 லட்சம் சென்டிமீட்டர். சாலையின் ஒரு புறத்தில் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றுகளை நடுகிறார். இப்போது எத்தனை மரக்கன்றுகள் நடுறாங்கன்னு பார்த்துக்கிடுவோம். 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இதையும் சென்டிமீட்டராக மாற்றணும்னா நமக்கு 250 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். 250 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு மரமாக நடுறாங்க. அப்போது இந்த 5 கிலோமீட்டர் தொலைவில் எத்தனை மரக்கன்றுகள் நடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வகுப்போம். 5 லட்சம் / 250. 0 0 கேன்சல் ஆகிடும். 25 அடித்தா 1 25 25 25 50. அடுத்து இந்த 3 0. அப்போது அவங்க மொத்தம் 2000 மரக்கன்று நட்டிருப்பார். மீதம் எவ்வளோ இருக்கும்? மொத்தம் எவ்வளோ இருக்குது? 2560. இப்போ மீதம்னா இதிலிருந்து 2000 கழிப்போமா. மீதம் 560 மரக்கன்றுகள் இருக்கும். அடுத்து பாருங்க. ஓர் அஞ்சல் அலுவலகம் முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 5:45 மணி வரை இயங்குகிறது. மதியம் 1 மணி நேரம் உணவு இடைவேளை ஆகும். அஞ்சல் அலுவலகம் வாரத்தில் 6 நாட்கள் இயங்கினால் ஒரு வாரத்தின் மொத்த வேலை நேரத்தை கணக்கிடுக. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வேலை நேரம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ நேரம் இயங்குதுன்னு கேட்கல. கொஸ்டின்ல என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மொத்த வேலை நேரம் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ நேரம் இயங்குதுன்னு கேட்கல, பார்த்துக்கோங்க. முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 5:45 மணி வரை இயங்குகிறது. அதாவது 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10 11 12 இங்கிட்டு ஒரு 2 மணி நேரம், அடுத்து 5:45 மணி வரைக்கும். இப்போ மொத்தம் 7:45 மணி நேரம். அவங்க வேலை நேரம் தான் கேட்டிருக்காங்க. 1 மணி நேரம் உணவு இடைவேளை ஆகும்ட்டாங்க. அப்போது மொத்தம் வேலை நேரம் ஒரு நாளைக்கு
6 மணி 45 நிமிடம். அதாவது வேலை நேரம் வந்து ஒரு நாளைக்கு. வாரத்தில் 6 நாட்கள் இயங்கினால் ஒரு வாரத்தின் மொத்த வேலை நேரத்தை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 நாளைக்கு மொத்த வேலை நேரம் கணக்கு பண்ணணும் போது இதை வந்து 6ஆல் பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து மணி, இது வந்து நிமிடம். அப்போங்கும்போது நம்ம தனித்தனியாக பெருக்கி அடுத்து எவ்வளோ நேரம்னு கண்டுபிடிக்கணும். 6 6 36, 36 மணி நேரம். அடுத்த நிமிடம் வந்து 45 × 6, 5 30, மிச்சம் 3, 4 24, 25, 26, 27, 270 நிமிடம். இதை வந்து நம்ம மணியாக மாற்றணும். ஒரு மணி நேரங்கும்போது நமக்கு 60 நிமிடமா? 270, 240 நிமிடங்கிறது வந்து நமக்கு 4 மணி நேரமா? இதில் வந்து 4 மணி 30 நிமிடம் இருக்கும். இப்போ இந்த 36 மணியோட 4 மணி 30 நிமிடத்தை கூட்டினோம்னா நமக்கு 40 மணி 30 நிமிடம்னு கிடைக்கும். 30 நிமிடங்கள். அப்போ மொத்த வேலை நேரம் வந்து 40 மணி 30 நிமிடங்கள். 10 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை 5:45 மணி வரை இயங்குகிறது. இப்போது 10லேருந்து 12 வரைக்கும் 2 மணி நேரம். அடுத்து இங்கிட்டு 5:45 வரைக்கும் இருக்குது. அப்போது சேர்த்தோம்னா நமக்கு 7:45 மணி வரைக்கும் இயங்குது. மதியம் 1 மணி நேரம் வந்து உணவு இடைவேளைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒன்றை கழிச்சிருவோம். ஏன்னா அவங்க வந்து வேலை நேரத்தை தான் கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கங்கிறத தான் கணக்கு பண்ணணும். இப்போ 7:45லேருந்து 1 மணியை கழிச்சோம்னா 6:45. வாரத்தில் 6 நாட்கள் இயங்கினால் ஒரு வாரத்தின் மொத்த வேலை நேரத்தை கணக்கிடுக. இப்போ 6 நாட்களுக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது 6ஆல் பெருக்கணும். மொத்தமாக பெருக்கிடக்கூடாது. ஏன்னா இது மணி, இது நிமிடம். ஃபஸ்ட்டு மணியை 6ஆல் பெருக்கணும். 6 6 36 மணின்னு வந்துடும். அடுத்து 45 நிமிஷத்தை 6ஆல் பெருக்கும்போது 270 நிமிடம் கிடைக்கும். ஒரு மணிக்கு 60 நிமிடங்கும்போது 270 நிமிடம் கிடைக்கா. இதில் வந்து 4 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்குமா? அப்புறம் இதையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 40 மணி 30 நிமிடங்கள் கிடைக்கும். இது கணக்கில் ஒரு வாரத்தில் மொத்தம் எவ்வளோ நேரம் இயங்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்த 1 மணி நேரத்தை வந்து கழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க மொத்த வேலை நேரம் எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்காங்கன்னு கேட்குறதுனால நம்ம 1 மணி நேரத்தை கழிக்கிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.